வாகவும் எல்லாவற்றிலும் ஒரே வரியில் எல்லாம் அடங்கி இருக்கிறார். எல்லாவற்றிலும் எனக்கு கொடுன்னு சொன்னார். அப்போ தான் கூட உங்கள் கூட நடப்பார். இல்லைன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்க பின்னாடி தான் போவார். இப்போ ஆபேல் கூட கொடுத்தா ஆபேல் பின்னாடி போயிட்டார். காயின் குறைச்சி கொடுத்தா போட சபிக்கப்பட்டவன்னு சொன்னார். உண்மை தானே இல்லையா? ஊழியக்காரில் ஆண்டவர் தானே சொன்னார். ஆகவே அவர் பார்ப்பார், பிரமாணத்தை யார் உற்று கவனித்து செயல்படுகிறார்கள் என்று பார்ப்பார். நீங்கள் கமிஷன் கொடுக்கும்போது யோசிப்பீங்களா? நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. 2%, 1,00,000 ரூபாய்க்கு 2%னா 20,000 ரூபான்னு விற்பான். அப்படி தானே? 2,000 ரூபாயா? அது நீங்கள் பார்த்துடுங்க. எவ்வளோ கொடுப்பான்? என்னை ஒரு புரோக்கர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. திடீர்னு எஸ்ஐ பேசுகிறார், கடால்மட்டி எஸ்ஐ. என்ன பிறகு அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் அந்த புரோக்கருக்கு நீங்கள் பணம் கொடுக்கலையாமே, ஒரு புகார். அதிர்ந்து போனேன். அவர் ப்ரப்போசலை ரூட்டு போட்டது உண்மை தான், ரூட்டு போட்டது உண்மை. ஆனால் அவர் பொய் சொன்னார். நான் சிஎஸ்சிலையும் மந்திகோசிலையும் பொண்ணு பார்த்துட்ருக்குறேன் பையனுக்கு. அவங்ககிட்ட நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு, எனக்கு அம்மா என்கிட்ட பேசாது, அப்பா எப்பொழுதும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஊழியம் அப்படி இல்லை. அக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டா. நான் ஒத்தைக்கு என்ன பண்ணுறது? நான் யார்கிட்ட பேசுகிறதுக்குன்னு அங்கலாய்த்து சொன்னான். சொன்னது மட்டுமல்ல, எப்படி தற்கொலை செய்து கொள்வது என்று அவன் செல்போனை நோண்டி கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தான். தற்கொலை செய்து கொள்வது சமாதானம் இல்லை. என்னிடத்தில் பேசுவதற்கு தாய் இல்லை, என்னிடத்தில் பேசுவதற்கு சகோதரி இல்லை, என் பேசுவதற்கு அப்பா கூட இல்லை. நான் அப்பப்போ எங்கே போய் புரோட்டாயும் இறைச்சி மாட்டும் வாங்கி போடுவேன், அந்த மாட்டுக்கு போடுற மாதிரி. அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு ஊழிய பணிகள், தொழில் பணிகள், அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஆகவே அக்காக்கார்கிட்ட தான் சொல்லியிருக்கிறான், ஹவ் இஸ் கமிட் சூசைட், சர்ச் இன் தி கூகுள். ஒரு நாள் நான் இந்த இடத்த விட்டு ஓடியே போயிருக்கிறான். ராத்திரி எங்கேயோ தூரம், கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்திருக்கிறான். எம்பொண்டாட்டி என்கிட்ட ஒரு 25 முறை ஃபோன் பேசுவாள். இப்போ அதுவும் பேச மாட்டா, இதுவும் பேசுவாள். பையனுக்கிட்ட ஃபோன் பண்ணியான்னு கேட்பேன். ஃபோன் அடித்தேன், எடுத்தான் இல்லை. பின்ன அவள் பேச மாட்டா, பின்ன பேச மாட்டா. இதுதான் பிரச்சனையே. பிள்ளைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடத்தில் சரிசமமாக பெற்றோர்கள் பேச வேண்டும். ஒருவருக்கு தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் நினச்சேன், அவனுக்கு 23 வயசு. கடவுளேன்னு கேட்டேன், ஒரு ஊழியக்காரன் பிள்ளை இப்படி முடிவெடுக்கலாமா? பொண்ணை கட்டி வைன்னு சொன்னார். என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், ஆண்டவர் பொண்ணு கட்டி சொல்லார். சின்ன வயசு அவனுக்கு, இப்போ பண்ணு. இந்த அம்மா சொன்னது ஆண்டவர் இல்லையா? அப்போ அவருக்கு தானே கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படிந்தேன். என் மனைவிக்கு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் கிடையாது. அப்போ தான் அந்த புரோக்கரை அணுகினேன். அந்த லேடி நான் சிஎஸ்சியில் பார்க்க சொன்னேன், வெந்திகோஸில் பார்க்க சொன்னேன். அவள் ஆர்சி ஒரு பொண்ணை பார்த்து வச்சுக்கிட்டு எங்கிட்ட பேசினாங்க. ஆனால் அதற்கு முன்பாக சிஎஸ்சியிலிருந்து கருங்கல் பகுதியிலிருந்து ஒரு ப்ரப்போசல் வந்தது பையனுக்கு. கருங்கல் ராஜையா திருமண மண்டபத்தினுடைய மகள். அவர்களெல்லாம் பார்த்து பையனை ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒன்றே ஒன்று சொன்னாங்க, பையனுக்கு வீடு இல்லை, பையனுக்கு இதான் கட்டுறான். அடுத்து பையன் பேரில் ஹலோ பிரிக்ஸ் இருக்குது, வீடு இல்லை. நீங்கள் இந்த இடத்துல ஒரு வீடை கட்டுங்க, மார்ச் மாதம் கல்யாணம் நடக்கலாம், ஈஸ்டர் முடிஞ்சால் கல்யாணம் நடக்கலான்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு எனக்கு நல்லா பிடிச்சிது. என்ற வீட்டுக்கேற்ற மருமகள். நடந்த சம்பவத்தை சாட்சியாக சொல்லுகிறேன். சரி பிரதர், நான் என் வீடை 3 மாதத்தில் வீடை கட்டுறேன். 3 மாதத்தில் எப்படி வீடு கட்ட முடியும்? அவர் கேட்குறாரு. பிரதர், நீங்கள் நிச்சயம் பண்ணுங்கள், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் வீடை கட்டி முடிச்சு காட்டுறேன். அந்த இடத்துல வீடு கட்டுறது கஷ்டம், அடியில் நிறைய பள்ளம்.
பார்வைக்கு 3 மாடியாக இருக்கும், அடியில் 1 மாடியை புதைச்சி போட்டிருக்கு. 3 மாதத்தில் ஹவ் இஸ் பாசிபிள்? என்னால் முடியும். என்ன எனக்குள் இருக்கிறவர் அவரால் முடியும். ஃபினான்ஸ் பார்க்கணும், நிறைய பிரச்சனை இருக்குது. எப்படி அந்த வரனை அமைக்கணும், அவனுக்கு ஏற்ற பொண்ணு நினச்சி முடிச்சு. சரி, ஓகே, வீடை எதாக இருந்தாலும் வீடை சீக்கிரமாக கட்டுங்க. வீடை கட்டி முடித்ததும் அந்த வீட்டில் வச்சு மேரேஜ் எடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க. நானும் அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு இரவும் பகலுமா 9 மணி நேரம் வேலை நடக்கும். நைட்டு 1 மணி நேரம் வேலை செய்தால் 100 ரூபா எக்ஸ்ட்ரா. அப்படி வீடை கட்டி முடித்தாச்சு. வீடை கட்டி முடித்ததும் அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது. சாரி, நீங்கள் பையனுக்கு வேறு பார்த்துக்கிடுங்க, யாரோ ஒன்று ரூமர் போட்டு விட்டாங்க போல இருக்கு. அப்போ நான் ஆண்டோட கேட்குறேன், என்ன ஆண்டவரே, பையன் இப்போ தான் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்க முடியுது. எனக்கு ஒரு மனைவி வருகிறாள் என்று, மனைவிடத்தில் மணிக்கணக்கில் பேசலாமே என்று அவன் ஆசைப்படுற நேரத்தில் பார்த்தா அவன் கண்ணிலேருந்து தாரதாரையாக கண்ணீர். மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, நான் என்ன பொருத்தனை செய்யணும்? உங்கள்கிட்டலாம் பொருத்தனை வாங்கி உங்களுக்கு அற்புதம் வாங்கி தரேன். அப்போ நான் என்ன பொருத்தனை செய்யணும்? காட்டினார். 3000 புக் அடித்து 3000 பேர் கொடு. எனக்கே சூப்பர் அல்வா தந்தவராக தேவன். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா தாவீது பொருத்தனை செலுத்தினா, சாலமன் செலுத்தினா, சவுல் எல்லாரும் செலுத்தியிருக்காங்க. அப்போ ஏன் நான் மட்டும் செலுத்தக்கூடாது? நான் ரிஸ்க் எடுத்து என்ன பில்டிங் வேலை நடந்து முடிஞ்சு ஒன்றே இல்லை இருக்க நேரத்தில் ரிஸ்க் எடுத்து அந்த காசை போட்டு அடித்து பிறகு புக் அடித்தாச்சு. இனி நான் என்ன சொன்னேன்? குறித்த நாளிலே திருமணம் நிச்சயம்னு சொன்னார். இங்கே பொண்ணே கிடையாது. குறித்த நாளில் பொண்ணே கிடையாது, நடக்கும்னு சொன்னார். அதாவது ஈஸ்டர் தானதும் கல்யாணம். அதாவது மே மாதம் 4ஆம் தேதி கல்யாணம். நாளைய நாள் மகையை தட்டுங்க, அவனுடைய திருமண நாள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பெண்ணை தேடிட்டு இருந்தாச்சுன்னா இன்னொரு சிஎஸ்ஐ ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வந்தது. ஓகே சொல்லிட்டான். பொண்ணு வீட்டார் சொன்னாங்க, உங்கள் ஒட்டனூர் எஸ்டேட் ஃபேமிலியில் பொண்ணை கொடுக்கறது நாங்கள் பெருமைப்படுறோன்னு சொல்லி நாளைக்கே நிச்சயம் பண்ணுவோம். இல்லை சார், பொறுமையாக விசாரித்து நீங்கள் செய்யுங்க. இல்லை, உங்கள் A to Z எங்களுக்கு தெரியும், நாளையே பண்ணிடுவோம். நீங்கள் வலை போடக்கு நீங்கள் வந்துருக்கானு அங்கே போய் 2 வளையால் வாங்கி எல்லாம் போட்டு மோதிரத்தில் வச்சிட்ருக்குறோம். நாளைக்கு காலையில் கிளம்பணும். ராத்திரி 10:30 மணி ஃபோன் வருது, பையனுக்கு வேற பாருங்கள். சோதனை எல்லாரும் வாழ்க்கையிலும் வரும், இடிந்து போகக்கூடாது. மறுபடியும் என் பையனுடைய கண்களில் தார தாரையாக கண்ணீர். அவனை தேற்றுவதற்கு ஆள் இல்லை. அப்படியே ஆறுதல் படுத்தான். நீ சொன்ன தேதி, இந்த கருங்கல்காரர் என்ன சொன்னாரோ அந்த தேதியில் திருமணத்தை நடத்தி காண்பிக்கிறேன். நான் பொருத்தனை செலுத்திட்டேன், சத்தமில்லாமல் தான் செலுத்துகிறேன் பொருத்தனை. நான் செய்கிறது யாருக்கும் தெரியாது. செஞ்சுட்டேன், நடத்தி காண்பிப்பார். நீ தைரியமாரு, உன் அப்பா பேசுகிறான்டான்னு சொன்னேன். ஏன்னா நம்புவான். அப்பா முடிவெடுத்தா நடத்தி காண்பிப்பார், அவனுக்கு தெரியும். உன் அப்பன் பேசுகிறான், எனக்குள்ள அவர் இருக்கார், அதனால் அப்பன் பேசுகிறேன், உனக்கு கல்யாணடா, நீ ஆயத்தப்படு. இனி எங்கே போய் பொண்ணு தேடுறது? வரதெல்லாம் இப்படி போகுது அப்பான்னு சொன்னான். ஈசாக்கு 3 கிணறை வெட்டினான், 2 கிணறு வாய்க்கல, 3ஆவது கிணறு தான் வாய்க்க செய்தார். 3ஆவது கிணறு தான் வாய்க்க செய்தார். அப்படி தான் அந்த லேடியை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணும்போது சிஎஸ்ஐயில் பாருன்னா ஒரு ஆர்சி பொண்ணை காட்டி, தான் மறுபடியும் கேட்குறீங்க, சிஎஸ்ஐ தானே? சிஎஸ்ஐ தானே? சிஎஸ்ஐ தானே? சிஎஸ்ஐ. அப்போது நாங்கள் பொண்ணே பார்க்கல, நல்லா பார்த்துடுங்க, நானும் பார்க்கல, பையனும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. அந்த ஃபேமிலி சொல்லுது, ஸ்ட்ரைட்டாக இங்கே நிச்சயம் பண்ண வாங்கன்னு. கர்த்தர் நடத்துகிற அற்புதம். நிச்சயம் பண்ண, நீங்கள் இங்கே வரல, நாங்கள் அங்கே வரல,
பையனை நீங்கள் பார்க்கல, பொண்ணை நாங்கள் பார்க்கல, ஆனாலும் நிற்கிறேன். நிச்சயம் பண்ண வாங்கன்னு சொன்னால் பொண்ணு குருடாக இருந்தா பழைய காலத்து ஆளுகள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியுமா? பொண்ணை நடக்க விடுவாங்க, பின்னாடி இருந்து பார்ப்பாங்க பொண்ணுக்கு கூந்தல் எவ்வளோ நீளம்னு. நீளத்தை வச்சு தான் கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா பொண்ணுக்கு பாகம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை நடக்க சொல்லுவாங்க. மொண்டியோ அது அண்ணி மாறிடுவா. அண்ணி கொஞ்சம் நடந்துட்டு வாங்க, நடக்கும்போது பார்க்கணும். அடுத்து பேச்சு கொடுப்பாங்க. என்ன படிச்சிருக்க, எத்தனை வயசு, ஏன்னா ஊனமாக இல்லைன்னு தெரியறதுக்கு. இப்படிப்பட்ட காலத்தில் நான் அதே கேள்வி கேட்குறேன். நீங்கள் நிச்சயம் பண்ணாங்க, எனக்கு யாருன்னே தெரியாதுல்ல. அதுக்கு உங்களை தெரியும், எங்களுக்கு உங்களை தெரியும், உங்கள் ஃபேமிலி A to Z எங்களாம் தெரியும். நேராக ஸ்ட்ரைட்டாக வாங்க. நான் சொன்னேன், ஸ்ட்ரைட்டாக என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, நான் ஒரு முறை மருமகளாய் வரப்போகிறவளை பார்க்க வருகிறேன்னு சொன்னேன். போனோம். போயாச்சுன்னா அது ஒரு ஆர்சி ஃபேமிலி. நான் அந்த புரோக்கரை முறைக்கிறேன், நல்லா முறைக்கிறேன். அவச்சு மாறுவா, ஒரு உருட்டுன்னு மாறிடுவா. அப்படி பக்கத்தில் நிற்க மாட்டா. சாப்பிடும்போதும் ஓடி போயிடுவா, டீ சாப்பிடும் ஓடி போயிடுவா. அப்புறம் வெளியே வந்துட்டு பையன் சொன்னான், அப்பா இது போதும்னு சொன்னான். சரி உனக்கு போதும்னா எனக்கும் ஓகே. ஏன்னா நான் கர்த்தரிடத்தில் என்ன கேட்டேன், உமக்கு பிரியமான மகளை தாரும். இது வரைக்கும் சிஎஸ்ஏ வேணும், ஆர்சி பெந்திகோஸ் வேணும்னு கேட்டேன். அதாகும் பிரச்சனையே. முதல்லையே எனக்கு ஒரு மருமகளை கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை, புரியுதா? மருமகளை கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. நான் சிஎஸ்ஏயில் பொண்ணு வேணும், நான் ஒரு பெந்திகோஸ் ஆறானால ஒரு பெந்திகோஸில் வேணும்னு கேட்டால் ரெண்டையும் சிக்கலாகி விட்டார். அப்புறம் மறுநாள் 7வது நாள் என்கேஜ்மெண்ட். அப்போ என் மனைவி இங்கே இல்லை, ஈரோடில் இருக்கிறார்கள். என்கேஜ்மெண்ட் வரும்போது ஆர்சி ஃபேமிலிக்கா பொண்ணை கொடுக்குறியா? இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவர் சம்மதிச்ச பிறகு நீ ஏன் சம்மதிக்கலாம்? உனக்கு பர்மிஷன் எனக்கு எதுக்கு? ஏன்னா ஆர்சியில் இருக்கிறவங்கள மனுஷர்கள் இல்லையா? நல்லவங்க எல்லா சபையிலையும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தர் மடியில் போடுன்னு சொன்னார். என்கேஜ்மெண்ட் அன்றைக்கே மே 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மே 4 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மண்டபம் புக் பண்ண போனால் எனக்கு ஒருத்தன் மண்டபம் தர மாட்டான். அந்த பில்டிங்கில் அண்டர் கிரவுண்ட் மட்டும்தான் இருந்தது. அண்டர் கிரவுண்டில் சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அப்போது பார்த்தேன், இனி கல்யாணத்துக்கு 30 நாள் 32 நாள் என்ன இருக்குது. அந்த மண்டபத்தை 30 நாளில் கட்டி, அது எல்லா ஃப்ளோரும் இல்லை, முதல் ஃப்ளோர் 30 நாளில் கட்டி அதில் வச்சு தான் அவனுக்கு ரிசப்ஷனே நடந்தது. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அப்படி ஒரு கல்லில் 3 மாங்காய் அடித்தார் ஆண்டவர். நான் கொடுத்தது ஒரு பொருத்தனை. அதாவது நெருக்கத்தில் ஒரு வீடை கட்டினார். இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே தான் இருந்திருப்பேன். ஒரு வீடை கட்டினார், ஒரு உந்துதலை வச்சு, ஒரு திட்டத்தை வச்சு. 2வது என்ன பண்ணார், மண்டபத்தையும் கட்டினார். அதில் வச்சு கல்யாணம். நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி தான் பூச்சி வெளியே முடியுது. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆகவே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் ஒருபோதும் தடைப்படாது. நம்புகிறவங்க கையை தட்டுங்க. இப்போ ஒரு 3வது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுவதற்கு 2 வாய்க்காமல் போச்சு. அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இன்றைக்கி இந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மருமகளை அன்று கொடுத்துருக்கிறார். அவனை விழுந்து தாங்கக்கூடிய ஒரு மனைவியை கொடுத்துருக்கார். என்ன போதும்? நீங்கள் கேட்கல, என் மருமகளை பார்க்கணுன்னு கேட்டால் நல்ல பையன் எப்படி தெரியும்? 13 வயசில் ஓடி போனவா? அதாவது நல்ல மருமகளை கொடுத்துருக்காரு. ஒரு நாள் கூட இந்த சபையில் அவன் மீட்டிங்கில் பங்கெடுத்ததே கிடையாது. ஒரு சம கையை தட்டுங்க. என் மனைவி சொல்லுவான், கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிட்டா வருவான். நான் சொன்னேன், இது கூப்பிடுகிற ஊழியம் அல்ல, வேணும்னா தானா வரணும். ஒரு சம கையை தட்டுங்க. பையனை இந்த மீட்டிங்கில் பார்ப்பீங்களா? வேற ஒருத்தன் உருவாக்குவான். என் காலத்துக்கு பிறகு இன்னொருத்தன் நெல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொந்த மகனை நியமித்து வச்சுருப்பான். நான் பண்ணுறேன்னா அழைப்பு எனக்கு, நான் அந்த பணியை செய்கிறேன்.
அவனை எப்போ தேவன் அழைக்கிறாரோ அப்போ வருவான். ஆனால் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அங்கே ஊழியம் தேவைப்படும். ஊழியம் கர்த்தருக்கேற்ற மகனாகவும் கர்த்தருக்கேற்ற மகளாகவும் இருக்கிறபடியில் அவங்களுக்கு சுவிசேஷம் அவசியமே இல்லை. உற்சாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் நல்லவங்க தான், சூழ்நிலை நிமித்தம்தான் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் பாரத்தை வைன்னு சொல்கிறார்ல, அவர் வாய்க்க செய்யணும். ஒரு திருமணம் என்பது அவரால் வருகிறது, மனுஷனால் வருகிறதல்ல. நான் மனுஷனால் ரெண்டை எதிர்பார்த்தேன், நடக்கல. கர்த்தர் ஏற்ற மகளை கொடுத்தார். ஒரு பிரச்சனையும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே அவள் இன்று 2 பிள்ளைக்கு தாயாயிட்டாள். 2 பிள்ளைக்கு தாயாயிட்டாள். நான் கேட்டேன், முதல் பிள்ளை பெண் பிள்ளை, அப்போவே சொரிய ஆரம்பித்தேன். புரியுதா? எல்லா அப்பாவும் அப்படி தானே இருப்பான். முதல் பிள்ளை பெண் பிள்ளை ஆனதுமே சொரிய ஆரம்பித்தேன். இனி எப்போ 2வது பிள்ளை, அதுவும் ஒரு பெண் பிள்ளையானால், அதுவும் ஒரு பெண் பிள்ளையானால் எனக்கு ஒரு பேரக்குட்டி வேணுமே, பேரக்குட்டி வேணுமேன்னு மனசில் நினைச்சேன். கர்த்தர் சொன்னார், அதுக்கு ஒரு பொறுத்துணை செலுத்தீருன்னு சொன்னார். நான் செலுத்தலை. சில விஷயம் நானும் மனுஷன் தானே, செலுத்தலை. கர்ப்பமானாள். மருத்துவத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன். 1 மாதம் விழுந்து விழுந்து மருத்துவத்துக்கு போனாங்க. இவங்க ஒரு குடும்ப கல்யாணத்திற்காக இடுக்கி போனாங்க, கேரளாவுக்கு. போகிற வழியில் மெசேஜ், அபார்சன், ஐ ஆம் ஹாப்பி. ஏனென்றால் பொறுத்தனை செலுத்தவில்லை, பிள்ளை புஷ்ஷுன்னு போச்சு. ஒரு ஆள்றான், அவன் ஆள்றான், இவளும் ஆள்றா. சரி, அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் ஒரு ஆம்பளையை தருவேன்னு சொன்னார். பொறுத்தனை செலுத்திட்டேன். நாம் என்ன நினச்சனோ அதே நாளில் அவள் கர்ப்பமானாள்.